துரைக்கருணா சார் வணக்கம். அதிமுகவின் தேர்தல் அறிக்கை இப்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. பல்வேறு வாக்குறுதிகள் இந்த முறை வழங்கப்பட்டிருக்கிறது. 297 வாக்குறுதிகளை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இப்போது அறிவித்திருக்கிறார். இந்த வாக்குறுதிகள் பொதுவாக அரசியல் களத்தில் தேர்தல் வாக்குறுதிகள் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும்? இன்று அவர் அறிவித்துள்ள முக்கியமான அறிவிப்புகளில் இலவசமாக ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும் ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவருக்கும், மற்றபடி 1 கிலோ பருப்பு 1 லிட்டர் சமையல் எண்ணெய் இலவசமாக வழங்கப்படும் என்ற அவங்க முக்கியமான அறிவிப்பு. மேலும் இந்த எம்பிபிஎஸ் படிப்புக்கு 7.5% என்பதை இந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு 10% உயர்த்தப்படும், கல்வி கடன் தள்ளுபடி செய்யப்படும் என வாக்குறுதிகளை அள்ளி வீசியிருக்கிறார். இது எந்த அளவுக்கு அரசியல் கட்சிகளின் வாக்குறுதிகள், தேர்தல் அறிக்கைகள் களத்தில் எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்? பல தேர்தல்களை நீங்கள் அண்ணா காலத்திலிருந்து பார்த்திருக்கிறீர்கள். 3 படி லட்சியம் 1 படி நிச்சயம் என்பதிலிருந்து இன்றைய இலவச ஃப்ரிட்ஜ் வரை இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது? இந்த முறை தாக்கத்தை ஏற்படுத்துமா அதிமுகவின் தேர்தல் அறிக்கை? கடந்த பல தேர்தல்களாகவே தேர்தல் அறிக்கை தான் எங்கள் கட்சியின் கதாநாயகன், எங்கள் கூட்டணியின் கதாநாயகன் என்றெல்லாம் தேர்தல் களத்திற்கு கட்சிகள் பிரச்சாரம் செய்ததை நாம பார்த்தோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கிற இந்த அறிவிப்புகள் என்பது அதிசயத்தக்க அளவில், ஆச்சரியப்படத்தக்க அளவில், எல்லோரையும் ஈர்க்கத்தக்க அளவில், பொதுவாக பொதுவெளிகளில் குறிப்பாக பெண்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அறிவிப்புகளாக இந்த அறிவிப்புகள் இருக்கிறது அப்படிங்கறத நாம பார்த்தோம். குடும்ப அட்டைதாரர்கள் 2,19,00,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு வீட்டுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் இலவசம் என்பது உண்மையிலேயே ஒரு அதிரடியான அதிர்ச்சிகரமான அறிவிப்பை தான் பாக்குறோம். ஏன்னா ஒரு ஃப்ரிட்ஜுங்கிறது நடுத்தர சாதாரண ஏழை எளிய மக்களுடைய மிகப்பெரிய கனவு. செல்வி ஜெயலலிதா ஆட்சி காலத்துல அவங்க இந்த மின்விசிறி, கிரைண்டர், மிக்சி இதெல்லாம் கொடுக்கிற பொழுது கிராம பகுதி பெண்கள் மத்தியில 100% ஆதரவு இருந்ததை நம்ம பார்த்தோம். அந்த அடிப்படையில் இந்த அறிவிப்புகள் பெருமளவு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஆனால் பொதுவெளியில் இன்றைய சூழல்ல பாக்குற பொழுது ஏறத்தாழ 10.5 லட்சம் கோடி ரூபாய் கடனில் இந்த அரசு, திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கிறோம். அப்போ இந்த அறிவிப்புகள் பல கோடி ரூபாய், நூற்றுக்கணக்கான கோடி ரூபாயை இந்த பட்ஜெட்ல இதுக்கெல்லாம் ஒதுக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. குறிப்பாக பெண்களுக்கு இந்த 10,000 ரூபாய் உதவித்தொகை, மாதம் 2,000 ரூபாய், இப்ப 1000 அவரும் அறிவிச்சிட்டாரு, திரு ஸ்டாலின் அவர்களும் அறிவிச்சிட்டாரு, இவங்களுமே 2,000 ரூபாய் அறிவிச்சிருக்கிறாங்க. பல்வேறு விதமான அறிவிப்புகள், ஆட்டோ மானியம் 70,000 ரூபாய், விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி, கூட்டுறவு வங்கி கடன் தள்ளுபடி. கடந்த ஒரு 4-5 தேர்தல்களாகவே இந்த கரும்பு டன்னுக்கு 4,500 ரூபாய், நெல்லு குவிண்டுக்கு 3,500 ரூபாங்கிறது திமுக அதிமுக ஒவ்வொரு தேர்தலின் போதும் இந்த அறிக்கையை வெளியிட்டு வந்திருக்காங்க. அந்த அடிப்படையில் 7.5% நீட்டு, அந்த மருத்துவ மாணவர்களின் கனவுகளை நனவாக்குவதற்கு 7.80 10% உயர்த்திருப்பது, இது எல்லாமே வரவேற்கத்தக்கதுதான். ஆனால் இயலுமா, சாத்தியமா என்கிற பார்வை இருக்கும். எந்த அளவிற்கு மாநிலத்தினுடைய நிதி நிலைமையை இவர்கள் சரிப்படுத்துவார்கள், நிதி மேலாண்மையை உருவாக்கி இந்த திட்டங்களை நிறைவேற்றுவார்கள் என்கிற பார்வை பொதுவெளிகளில் இருக்கிறது. ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு 505 வாக்குறுதிகளை கொடுத்து அதுல 90% நிறைவேற்றி இருக்கிறதா திமுக சொல்லுகிறது. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திமுக உட்பட பாமக உட்பட பல எதிர்கட்சிகள் பாதிக்கு மேல கூட நிறைவேற்றல அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டுகளை சொல்றாங்க. குறிப்பாக அந்த நீட் விலக்கு, மாணவர்களின் கல்வி கடன் தள்ளுபடி, இந்த நெல்லுக்கு 3,500 ரூபாய் குவிண்டாலுக்கு, கரும்புக்கு டன்னுக்கு 4,500 ரூபாய், 2 மாதத்திற்கு ஒரு முறை மின் கட்டணம் என்பதை 1 மாதத்திற்கு ஒரு முறை குறைக்கணும்னு சொன்னாங்க, அது வரல. விவசாயிகள் கடன் தள்ளுபடி வரல. நகை கடன் தள்ளுபடி என்பதும் குறிப்பிட்ட சில 4 பகுதி மக்களுக்கு தான் அது பயன் போய் சேர்ந்தது அப்படிங்கிறாங்க. அதை தாண்டி இப்போது மின்கட்டண உயர்வு என்பதும்
சொத்து வரி உயர்வு என்பதும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. எனவே மாநிலத்தின் நிதி நிலைமையை பார்க்கிற பொழுது இது அவ்வளவும் சாத்தியப்படுத்துவார்களா அப்படிங்கிற பார்வை ஒரு புறம் இருந்தாலும், திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் 1-2 நாட்களில் அவர்களும் ஒரு தேர்தல் அறிக்கையை கொடுக்க போறாங்க. அவர்கள் என்ன அவர்கள் எந்த விதமான அவர்கள் எந்த விதமான அது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. அவர்களும் எந்த விதமான அறிவிப்புகளை கொடுக்க போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது. இதை விடவும் கூடுதல் சலுகைகள், கூடுதல் இலவசங்கள் வரும் என்றால் கடுமையான போட்டி, விடா கண்டன் கொடா கண்டன்ங்கிற மாதிரி 2 பேரும் களத்துல இறங்கி மக்களுடைய வாக்குகளை கவர்வதற்கு இந்த கவர்ச்சி திட்டங்களை அறிவிக்கிறார்கள். கண்ணன், ஓகே, இதுல இந்த முறை அது வந்து இபிஎஸ் வந்து அதுல கொஞ்சம் முன்னேறிட்டாரோ அப்படின்னு ஒரு காட்சி இருக்கு. ஏன்னா முதல்ல அவர் அறிவிச்சாரு இந்த மாதிரி மகளிருக்கான அந்த மகளிர் உரிமை தொகை குலவிளக்கு திட்டம் என்றால் 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் அறிவிச்சிட்டாரு. இதே போல அந்த சொத்து வரி மின்கட்டண உயர்வுக்கான ஒரு 10,000 ரூபாய் உதவித்தொகை நாங்கள் வழங்கப்படுறாங்க. அவர் 5000 ரூபா திமுக அதை போட்டாங்க. ஆனால் இந்த முறை இபிஎஸ் இந்த 2026 தேர்தல் களத்தை அவர் நேற்று அந்த முக்கியமான கட்சிகளோடு தொகுதி பங்கீட்டை பாரதிய ஜனதா கட்சியை 27க்குள் சுருக்கியதும் அவருடைய ஒரு திறமையான அணுகுமுறை தான் என்று பொதுவாக மதிப்பிடப்படுகிறது. இது போல பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அந்த 18 தொகுதிகள் அவர்கள் கடந்த முறை 23, இந்த முறை 18 தான். ஏனென்றால் தந்தை மகன் பிரச்சனை இருப்பதால் 18 தொகுதிகள். தொகுதி பங்கீட்டில் முக்கியமான கட்சிகள் 3 கட்சிகளுக்கும் நேற்று இந்த தொகுதி பங்கீடு, அமமுகவிற்கு 11 தொகுதிகள் என்று இபிஎஸ் அவருடைய எதிரிகள் மற்றும் அவருக்கு எதிரான களச்சூழலை சாதகமாக அவர் பயன்படுத்தி முன்னேறி கொண்டிருக்கிறாரோ என்ற ஒரு கருத்து பரவலாக இருக்கிறது. திமுகவுக்கு எதிராக அவருடைய வாக்குறுதிகளாக இருக்கட்டும், இன்றைய தேர்தல் அறிக்கையாக இருக்கட்டும், ஒரு சரியான போட்டியை வந்து அவர் திமுகவுக்கு அமைச்சிட்டாரு. அவர் தான் செகண்ட், திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்ற களத்தை அவர் ஓரளவு செட் பண்ணிட்டாரோ? நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? கண்ணன், எனக்கு இதுல இன்னொரு பார்வை இருக்கிறது. சொல்லுங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டில் என்டிஏ அணிக்கு தலைமை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். ஆனால் இந்த பேச்சுவார்த்தை எல்லாம் டெல்லிக்கு போய் தான் 4-5 முறை முடிவு பண்ணி அந்த பேச்சுவார்த்தையில் எட்டப்பட்ட முடிவை அறிவிப்பதாக, அவர் அறிவிப்பாளராகத்தான் எடப்பாடி பழனிசாமி நேற்றைய தினம் இருந்திருக்கிறார். நான் பாக்குறேன் என்னன்னா, இவர்கள் ஒரு குழு போட்டாங்க, பாஜக ஒரு குழு போட்டாங்க. இந்த 2 குழுவும் எத்தனை முறை சந்திச்சு பேசல. அப்ப நீங்க இப்படியே வாங்க, திமுக தரப்புல ஒவ்வொரு அரசியல் கட்சிகளோடும் 4 முறை 5 முறை பேசி 8 தொகுதி 10 தொகுதி இரட்டை இலக்கம்னு பேசி ஒவ்வொருவரும் சுமூகமாக போகுது, நாங்க அதிகம் கேட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாங்க. ஆனால் இங்கு அனைத்து இந்த அதிமுக தரப்புல ஒரே நாள் ஒட்டுமொத்தமாக எல்லாரையுமே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாளிகைக்கு அழைத்து அதுல முதற்கட்டமாக பாஜகவுக்கு 27, அமமுகவுக்கு 11, பாமகவுக்கு 18ட்டாங்க. இப்போ 20 தொகுதி தான் கடந்த முறை கொடுத்தது. 7 தொகுதி, ஆமா 7 தொகுதி அதிகமாக கொடுத்திருக்கிறார்கள் பாஜகவுக்கு. இன்னொன்று, அந்த என்டிஏவிலே தான் 11 தொகுதி அமமுகவுக்கு போயிருக்கு நம்ம பாக்குறோம். இன்னொன்று இந்த சிறிய கட்சிகள் இருக்குல்ல, ஐஜேகே, புதிய நீதி கட்சி, ஜான் பாண்டியன் கட்சி, புரட்சி பாரதம் போன்ற கட்சிகள், இப்ப இந்த கட்சிகளுக்கு எத்தனை இடங்கள், எத்தனை தொகுதிகள் போகிறது, இவர்கள் தாமரை சின்னத்தில் போட்டியிட போகிறார்களா அல்லது இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட போகிறார்களா? அப்படி வருகிற பொழுது பாஜகவின் என்டிஏவுக்கு மொத்த தொகுதி எத்தனை போகிறது, இப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கு. ஆனாலும் கூட சாமர்த்தியமாக இந்த விஷயத்தை முன்னெடுத்து போறார் எடப்பாடி பழனிசாமி, அதுல மாற்று கருத்து இல்ல. அதே போல ஒரு மூன்று தவணைகளாக ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மக்களுக்கு சில நன்மைகளை செய்கிற பொழுது உடனே எதிர்வினை ஆற்றுகிற வகையில நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்று ஒரு மூன்று தவணைகளாக சில வாக்குறுதிகளை நீங்க குறிப்பிட்ட அறிவிக்க போதுன்னு ஓரளவு அவருக்கு தெரிய வந்து அந்த முந்தி கொண்டு அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக இதையும் அவர் அறிவிப்பு நிறைவு செய்து விட்டார். அந்த இன்ஸ்டால்மெண்ட்ல அறிவிக்கிறார், நிறைவு பண்ணியிருக்கிறாரு. அது வந்து இவரோட தேர்தல் அந்த ஒரு தேர்தல் வியூகத்துல கொஞ்சம் அந்த முன்னெடுப்பு, அவர் முதல்ல ஒரு பிரச்சாரத்துக்கு போனது, அந்த அவருக்கு எதிர்ப்பா இருக்கக்கூடிய
ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி இவர்களை எல்லாம் வந்து ஒரு சிலரை அரவணைத்தது, மற்றவர்களை ஒதுக்கி விட்டது, அதில் உறுதியாக நின்றது, அவர்களை சேர்க்கக்கூடாது என்று கூறியது, தமிழக பாஜக தலைமையை மாற்றியது. ஏன்னா இபிஎஸோட செயல்பாடுகளுக்கு அந்த ஒரு கூடுதல் முக்கியத்துவமும் அவர் தரப்புல ஓரளவு வெற்றியும் இந்த கூட்டணிகளை வடிவமைப்பதிலும் தேர்தல் பிரச்சாரத்தில் வைப்பதிலும் ஒரு முதல்கட்ட வெற்றியை இபிஎஸ் பெற்றிருக்கிறார் என்பதை மறுக்க முடியாது தானே. பொதுவெளிகள்ல வெளிப்படையாக வெளியில பாக்குறவங்களுக்கு அது தெரியும். சரி. ஆனால் அனைத்து நான் கடந்த 4 ஆண்டுகளாக நான் பேசி வர்றேன்ல. ஆமா. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலிமை மிக்கதாக இருக்க வேண்டும் என்றால் அனைவரையும் ஒருங்கிணைத்து செல்வதுதான் சரியானதாக இருக்கும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்கு அந்த சாமர்த்தியமான அணுகுமுறையை எடப்பாடி கை கொண்டிருந்தால் நிச்சயமா இது ஒரு பெரிய மகத்தான வெற்றியை கொண்டு வந்து சேர்த்திருக்கோம். சில 100 வாக்குகள். இப்ப என்ன சேஞ்ச் ஆகி போச்சு சார்? துரைக்கர் சார், ஒரே ஒரு குறுக்கீடுக்கு பண்ணிக்கணும். நீங்க இந்த இப்போ என்ன சேஞ்ச் ஆகி போச்சு? ஓபிஎஸ் இங்க வந்துட்டாரு, திமுக வந்துட்டாரு, அவரோட வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் உள்ளிட்டார் இங்க வந்துட்டாங்க. பரவாயில்லை. ஜேசிடி பிரபாரம், செங்கோட்டையும் விஜய் கட்சி தாவேக்காவோட இணைஞ்சிட்டாங்க. சசிகலா இப்பொழுது ராமதாஸ் கூட வச்சிருக்காங்க. அவங்களோட எதிரிகள் அனைவரும் சிதறி சின்ன பின்னமா தான் இருக்கிறாங்க. அதிமுகவில் இரட்டைக்கான தலைவர்கள் எல்லாம் ஒரு அணியில் இருக்கிறார்கள். இப்போது இபிஎஸ்க்கு எதிரான வாக்குகள் 2021 மாதிரி பெரிய அளவில் அது சிதறுமா? சசிகலாவுக்கு ஓட்டு போடுவாங்களா, டிடிவி தினகரனுக்கு ஓட்டு போடுவாங்களா, ஓபிஎஸ்க்கு ஓட்டு போடுவாங்களா? இவங்க 3 பேரும் 3 அணியா இருக்கிறாங்க. இதனால இபிஎஸ்க்கு எந்த விதமான பாதிப்பு இருக்காது அப்படிங்கிற கருத்தை நீங்க அப்படி பாக்குறீங்க? இல்ல இப்ப விலக்கி வைக்கப்பட்டவர்கள், விலகி சென்றவர்கள், அவர்களுடைய ஆதரவாளர்கள் சில 100 பேர், சில 1000 பேர் இருந்தாலும் அவங்கெல்லாம் காலமெல்லாம் இரட்டை இலைக்கு வாக்களித்தவர்கள். இன்றைக்கு திருமதி சசிகலா, திரு பெரியவர் மருத்துவர் ராமதாஸ், இப்ப இவங்க ஒரு முன்முயற்சி எடுத்திருக்காங்கல்ல, இதுவுமே எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துங்கிறது யதார்த்தமான உண்மைதானே. நான் என்ன கேட்கிறேன், எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிரான மனப்போக்கில் இருக்கிற தென் மாவட்ட, டெல்டா மாவட்ட மக்களில் ஒரு சிலர் சசிகலா ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள். திரு ஓபிஎஸ் திமுகவுக்கு சென்றதால் அவரை பின்பற்றிய சில 1000 நிர்வாகிகள், தொண்டர்கள் சசிகலாவை சந்தித்து தங்கள் ஆதரவை வெளிப்பட்டிருக்கிறார்கள். என்டிஏவில் சென்று எடப்பாடிக்கு ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்த திரு டிடிவி தினகரனுக்கு எதிரான சில நிர்வாகிகள், அடிப்படை தொண்டர்கள் திருமதி சசிகலாவை சந்திச்சு போயிருக்காங்க. இதை தாண்டி கடந்த மாதம் திருமதி சசிகலா பசுமன் பகுதியில கமுதி ஏரியாவில் பேசுகிற பொழுது எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த போக்கை, அவருடைய தன்னுக்கு எதிராக நெஞ்சிலும் மார்பிலும் குத்தினார், என் உயிருக்கே உலை வைத்த துடித்தார்கள் என்கிற பேச்சு இருக்குல்ல, அது பொதுவெளிகள்ல பெண்கள் மத்தியில ஒரு அனுதாபம் கலந்த ஆதரவை உருவாக்கி இருக்கிறது. ஒரு ஊருக்கு 100 பேர் 200 பேர்னாலும் ஒரு தொகுதிக்கு 2000 3000 வாக்குகளை பிரிக்கக்கூடிய தன்மை டெல்டா மாவட்டம், தென் மாவட்டங்கள்ல திருமதி சசிகலாவுக்கும் ஒரு 40-45 ஆண்டுகளாக அரசியலில் பயணித்து வருகிற வன்னிய மக்களினுடைய பிம்பமாக, முகமாக இருக்கிற மருத்துவர் ராமதாசுடைய ஆதரவு நிலைப்பாடு என்பதும் இந்த என்டிஏ அதிமுக அணிக்கு பாதிப்பு ஏற்படுத்துமா, ஏற்படுத்தாதா? கண்ணன் சொல்லுங்க. உண்மைதான், அது ஏற்படுத்தும். ஆனால் அந்த அளவுக்கு அது வீரியமாக இருக்குமா? டிடிவி தினகரன் கடந்த முறை ஒரு 23 தொகுதிகளில் அவர் 10,000 வாக்குகளுக்கு மேல, 40,000 வாக்குகளுக்கு மேல வாங்கி ஒரு பாதிப்பை ஏற்படுத்தினார். இப்போ சசிகலா ஒரு புறம், ஓபிஎஸ் ஒரு புறம், டிடிவி ஒரு புறம் என்றால் அந்த மக்களே குழப்பத்தில் யாருக்கு ஓட்டு போடுறன்னு பெருங்குழப்பத்தில் இருப்பாங்க அப்படின்னு தோணுது. ஒன்று, நீங்கள் சொன்ன மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியில் ராமதாஸ் இருவருமே ஒரு வயது முதிர்வு தன்மையால் சசிகலாவிற்கு அவருடைய மகன் போன்ற அவருடைய அக்கால் மகன் டிடிவி தினகரன் அவரிடமிருந்து பிரிஞ்சிருக்கிறார். இவரோட சொந்த மகனே இருந்து பிரிஞ்சிருக்கிறார். 2 பேரும் மகனை பிரிந்த சோகத்தில் இருவரும் இணைந்து அரசியலில் புகுந்திருக்காங்க. இது எந்த அளவுக்கு மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு தெரியல. நீங்க சொன்ன மாதிரி அது பாதிப்பை ஏற்படுத்தும் தான், ஆனா பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்துமா? பாட்டாளி மக்கள் கட்சிக்காக 2 தான், இதுல 4 அணியா இருக்கு சார், குழப்பமா இருக்கு. கண்ணன், சொல்லுங்க. இந்த தேர்தலை பொறுத்தளவுல ஒவ்வொரு வாக்கும் முக்கியம். வெறும் 21 வாக்குல 17 வாக்குகள்ல கோவையில் நம்ம சிஐடி சவுந்தரராஜன் அதிமுக வேட்பாளர் சின்னசாமியை தோற்கடிச்சார், பார்த்தோம். வெறும் 147 வாக்குல சென்னை தியாகராய நகர்ல சத்யா திமுக வேட்பாளரிடம் தோற்கடிக்கப்பட்டார்.
400, 500, 900, 1200 வாக்குகள்ல 40-50 தொகுதிகள்ல தோல்வி கண்டிருக்கிறார்கள். எனவே தான் சொன்னேன், ஊருக்கு 150 ஓட்டுன்னு ஒரு தொகுதிக்கு 1000-2000 ஓட்டை இவர்கள் பிரித்தால் அது பாதிப்பு. நிச்சயமா வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய வாக்கா இருக்கும். நீங்க குறிப்பிட்ட டிடிவி தினகரன் 2021 22 தொகுதிகளில் அதிமுக வெற்றிக்கு பாதிப்பை ஏற்படுத்தினார்ல, அதை விட இன்னொரு மடங்கு ஒரு 40-50 தொகுதிகளில் சசிகலா தன்னுடைய ஆதரவு வேட்பாளர்களை களம் இறக்கினால் அங்கே அதிமுகவின் வெற்றிக்கு பாதிப்பு வரும். நிச்சயமாக பாதிப்பு வரும் என்பதா கள யதார்த்தம். எனவேதான் நான் சொன்னேன், இவர் புத்திசாலித்தனமான முடிவை எடப்பாடி பழனிசாமி எடுத்து விட்டார். பல்வேறு வித அறிவிப்புகளை வெளியிட்டு விட்டார். ஒரே நாள்ல கையெழுத்து போட்டு எல்லாம் முடிச்சிட்டாரு அப்படிங்கறதெல்லாம் பொதுவெளிகளில் பார்வைக்கு அது ஒரு பெரிய சாதனையாக தோன்றலாம். அடிப்படை கோளாறு எங்க இருக்கிறதுனா, வலிமை மிக்க ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு வலிமை மிக்க ஒன்றுபட்ட அதிமுகவாக உருவாக்காமல் இவர் செயல்பட்டதனுடைய விளைவு அந்த அதிருப்தி கீழ்மட்டத்தில் இருக்கிறது. எனவே பொதுமக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான மனநிலையில் இருக்கிறார்கள், மாற்று கருத்து இல்ல. நம்ம பல பதிவுல குறிப்பிட்டது மாதிரி பல்வேறு அமைப்புகள், ஆசிரியர்கள், அரசூழியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், போக்குவரத்து ஊழியர்கள், துப்புரவு தொழிலாளர்கள், என்னன்னா நீங்க குறிப்பிட்ட அதிமுக வலிமையாக ஒன்றிணைக்கணும்னு சொன்னீங்க. இது இனிமேலும் சாத்தியமா சார்? 4 வருஷமா 5 இதே தான் சொல்லிட்டு இருந்தோம். நம்ம ஒன்றிணைவார்களா ஒன்றிணைய மாட்டார்களா என்று பல விவாதங்கள் நடத்தி இருக்கிறோம். திமுகவுக்கு போன ஓபிஎஸ், வைத்திலிங்கம் எல்லாம் இனிமேல் ஒன்றிணைய வாய்ப்பு இருக்கிறதா? தாவேக்காவுக்கு போன செங்கோட்டையன் திரும்பி வருவாரா? தனிக்கட்சி ஆரம்பிச்ச டிடிவி தினகரன் திரும்ப இப்போ எம்ஜிஆர் மலைகளை ஒன்னா உட்காந்து பேட்டியை கொடுத்தாச்சு தனித்தனி கட்சியா. டிடிவி தினகரன், இபிஎஸ் இவர்கள் ஒன்றிணைவார்களா? சசிகலா அந்த புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் கமுதியில கட்சி ஆரம்பிச்சு இவங்கெல்லாம் ஒன்றிணைந்து முதல்ல வெளியில இருக்கிறவங்களே ஒன்னா சேரல சார். இனிமே எப்படி கட்சி ஒன்றிணையும்? இனிமேல் எதிர்காலம் எடப்பாடி பழனிசாமி தான் என்பது ஓரளவு உறுதியாயிட்டா இல்லையா? 2026 தேர்தலில் அதிர்ஷ்டவசமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துவிட்டால், நீங்க குறிப்பிட்டது மாதிரி இனி அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தான், வெற்றி பெற்ற பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தான் என்கிற அந்த அந்த மதிப்பீடு, அந்த கருத்தாக்கம் நிச்சயம் உருவாகிவிடும். ஆனால் இந்த தேர்தலில் 2024 நாடாளுமன்ற தேர்தல் போல ஒரு பெரும் தோல்வி, பின்னடைவு, சரிவு ஏற்பட்டு விடுமே என்றால், அப்போ திரு எடப்பாடிக்கு எதிரான வலுவான குரல்கள், எதிர்ப்பு குரல்கள் அப்போது ஒரு புதிய தலைமையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று வருகிற பொழுது யாரெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணித்து இந்த கட்சியை ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்று விரும்பினார்களோ அவர்களில் ஒரு சிலராவது வரலாம். திருமதி சசிகலா அவர்களும் அதற்கான முன்முயற்சி எடுக்கலாம். 2017 சின்னமாதான் ஆட்சியும் கட்சியும் நடத்தணும் என்று அங்கு சென்று முறையிட்டவர்கள், கோரிக்கை வைத்தவர்கள் மீண்டும் மனம் திரும்பி 2026 தேர்தல் முடிவுக்கு பிறகு வரலாம். அரசியலில் எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். இன்றைக்கு வெளியிட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இந்த தேர்தல் அறிக்கை, வாக்குறுதிகள் என்பது மக்களை நிச்சயமாக ஈர்க்கும். இதை உணர்ந்து திமுகவுக்கு எதிரான மனநிலையில் உள்ள வாக்காளர்கள், பொதுமக்கள் அதிமுக ஆட்சி வர வேண்டும் என்று வாக்களிப்பார்களானால் வெற்றி நிச்சயம். ஆனால் இன்றைய சூழலில் ஒரு வலிமை மிக்க வாக்கு வங்கி உள்ள கட்சியாக அனைத்து இந்திய அதிமுக இல்லை என்பது நிதர்சனம். இதோடு இணைந்திருக்கிற பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த அளவிற்கு ஆதரவு வரும், இந்த பங்கீடுகள் முடிந்து தொகுதி அடையாளப்படுத்துகிற பொழுது என்னென்ன பிரச்சனை வரும், ஒரே தொகுதிக்கு 4 கட்சி அமமுக, அதிமுக, பாஜக என்று 4 கட்சிகள் மோதுற போது என்ன நிலை வரும், இதை தாண்டி ஒரு வேட்பாளரை போட்டால் அந்த வேட்பாளரை தோற்கடிக்க அந்த உட்கட்சி குழப்பங்கள்லாம் நிறைய இருக்கு. இதையெல்லாம் தாண்டி நான் குறிப்பிட்டது மாதிரி அதிர்ஷ்டவசமாக அனைத்து இந்த அதிமுக ஆட்சிக்கு வருமே என்றால் நீங்க குறிப்பிட்டது மாதிரி எடப்பாடி இதுல சக்சஸ் ஆயிட்டாருன்னு நம்ம கருதலாம். நீங்க இந்த 2024 தேர்தலை பொறுத்தவரை அந்த அதிமுகவின் வாக்கு வங்கி அந்த 7 தொகுதியில் டெபாசிட் இழந்தது ஒரு 20% வாக்குகள்.
ஆனால் அது பிரதமரை முன்னிறுத்தாமல் அதிமுக அது தடுத்து போட்டியிட்டது. இப்போது சட்டமன்ற தேர்தல் என்று வரும்பொழுது அது கட்சி தொடங்கிய 77 அந்த முதல் தேர்தலில் இருந்து அவங்க வந்து அந்த 30% 35% இந்த சட்டமன்ற தேர்தலில் தொடர்ந்து அதிக அதிமுக வாங்கி கொண்டு தான் இருக்கிறது. இந்த முறை அந்த 35ங்கிறது 30ஆக வேணால் குறையலாம். அது தவிர பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு கட்சி இருக்கிறது, இங்கு பாரதிய ஜனதா கட்சியும் ஒரு மத்தியில் ஆட்சி பலத்தோடு அவர்கள் அந்த இருக்கிறது. இந்த அரித்மெட்டிக் கால்குலேஷன் வந்து திமுகவிற்கும் அதிமுகவுக்கும் ஓரளவு ஈக்குவலாக தான் இருக்கு அப்படிங்கிறதா ஒரு கணிப்பாக இருக்குது. இந்த மெகா கூட்டணி 20 கட்சி 10 கட்சிக்கு இல்லை காங்கிரஸ் மட்டும்தான் அதில் திமுக கூட்டணியில் பெரிய கட்சியாக இருக்குது. மற்றபடி கம்யூனிஸ்ட், விசிக, மதிமுக, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள்லாம் ஒரு பெரிய அளவில் வாக்கு சதவீதம் உள்ள கட்சிகள் கிடையாது, சிறிய அளவில் வாக்குகள் உள்ள கட்சி தான். ஆனால் இந்த மூன்றுமே ஒரு வலிமையான அமைப்புகளோடு அதிமுக இருப்பதால் திமுகவிற்கு இணையாகத்தான் இந்த அரித்மெட்டிக் வாக்கு சதவீதம் இருக்குது அப்படிங்கிறது சரியா சார்? இல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 40-44% வரைக்கும் வாக்குகள் பெற்றிருக்கிறது. அதுல மாற்று கருத்தே இல்ல. சட்டமன்ற தேர்தலில் 35 குறைய பெறுவாங்களா? ஆமா 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 இல்ல, அததான் சொல்ல வர்றேன். நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிரதமரை முன்னிறுத்ததால அங்க வந்து அதிமுக காரங்க ஓட்டு போடல அப்படின்னு சொல்றோம்ல, அதுவே ஆமா, அதுவே ஏற்புடையதல்ல என்பதுதான். நீங்க தேர்தல் களத்தில் இரட்டை இலை சின்னம் அங்கே போட்டியிடுகிறது என்றால் காலமெல்லாம் இரட்டை இலைக்கு வாக்களித்த இந்த தொண்டர்கள், அடிப்படை தொண்டர்கள், கட்சியின் அட்டை உறுப்பினர் அட்டை வைத்திருக்கிற உறுப்பினர்கள் தேடி சென்று வாக்களிப்பார்கள். ஆனா 2,16,00,000 அட்டை கொடுத்துட்டு வெறும் 88 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. அப்படிங்கிற பொழுது கட்சியின் தலைமை மீது கட்சி தலைமை எடுத்த நடவடிக்கை அவர் விகித்த வியூகம் சரியில்லை என்கிற புரிதலோடு தான் அவங்க அதை போட்டாங்க. இன்னொரு உதாரணம் சொல்றேன். ஈரோடு கிழக்குல கொங்கு மண்டலம் என் தாய் பிறந்த ஊர், இங்கே வெற்றி நிச்சயம் என்று எடப்பாடி பழனிசாமி களமாடிய பொழுது தபாகவிட குறைவான ஓட்டு வாங்கினதை நம்ம பார்த்தோம். இன்னொரு இடைத்தேர்தலையே புறக்கணித்தார். பல தேர்தல்கள்ல, ஊரக உள்ளாட்சி தேர்தல்கள், இடைத்தேர்தல்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல்களில் பெரும் சரிவை பின்னடைவை தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அனைத்து இந்த அதிமுக பெற்று வந்ததால் தான் 2024 முன்னணி தலைவர்கள்லாம் போய் கட்சியை ஒண்ணு சேர்ப்போம், அவங்க எல்லாம் வந்தாதான் நமக்கு வெற்றி சாத்தியம் சொன்னாங்க. இப்ப நீங்க குறிப்பிட்டது மாதிரி இனி இணைப்பு என்பது 100% சாத்தியமே இல்லை. அதுல உறுதி ஆயிட்டாங்க, எல்லோருமே களத்துல இறங்கிட்டாங்க. அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குகள், திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணி சேர்ந்திருக்கிற நீங்க குறிப்பிட்ட அரசியல் கட்சிகள் 4%-லிருந்து 2%, 1% அரசு சதவீதம் என்று வருகிற பொழுது 23 கட்சிகள், அதுல பெரிய கட்சிகள் ஒரு 7 கட்சிகள். இதற்கு குறைந்தபட்சம் ஒரு 38-40% வாக்குகள் இருக்கு. அந்த 40 தாண்டி ஒரு 41-42% பெற்றால் மட்டுமே அனைத்து இந்திய அதிமுக கூட்டணி வெற்றி வாய்ப்பை எட்டும், ஆட்சி அதிகாரத்திற்கு வரும். சோ அதற்குரிய வாக்குகளை வாக்கு சதவீதத்தை உயர்த்துவதற்கான என்ன வியூகத்தை திரு எடப்பாடி பழனிசாமி வகுத்திருக்கிறார் அப்படிங்கறதா மிகப்பெரிய கேள்விக்குறி. இன்னொன்று, பாரதிய ஜனதா கட்சிக்கான வாக்கு சதவீதம் திரு எல்முருகன், திரு தமிழிசை, அதை தொடர்ந்து திரு அண்ணாமலை வந்த போதுதான் 3%, 4%, 5% வந்தது. பெரிய அளவில் அதன் வாக்கு சதவீதம் உயரவில்லை. பாட்டாளி மக்கள் கட்சியில ஒட்டுமொத்தமாக ஒரு 6-6.5% தான் இருந்தது. இன்றைக்கு மருத்துவர் ராமதாஸ் தனியா, அன்புமணி ராமதாஸ் தனியா போற போது அங்க ஒரு சேதாரம் 1%, 2% ஏற்படுமே என்றால் ஆட்சி அமைப்பதற்கு திமுக அதிமுக இடையே ஒரு 3-3.5% வாக்குகள் தான் வித்தியாசம். எனவே அந்த 3-3.5%, 4-5% அனைத்து இந்திய அதிமுக பெற்றால் மட்டுமே திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தி ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியும். அந்த வீழ்த்துவதற்குரிய வியூகத்தை வகுத்து எடப்பாடி பழனிசாமியும் என்டிஏவும் வியூகம் வகுத்து செயல்படுகிறார்களா? அப்படி செயல்பட்டால் மக்களும் ஆட்சி மாற்றத்தை விரும்பினால் அவர்கள் கனவு நனவாகும். கண்ணன், ஓகே, நன்றி சார். இந்த தேர்தல் சதுரங்கம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டு மிக்க நன்றி. 2026 மக்கள் என்ன முடிவெடுக்கிறார்கள், அரசியல் பல தலைவர்களின் அரசியல் எதிர்காலத்தை முடிவு செய்யக்கூடிய தேர்தலாக இருக்கும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களை நம்மளோடு துரைக்கருணா பகிர்ந்து கொண்டிருக்கிறார். தேர்தல் சதுரங்கம் நிகழ்ச்சியில் மற்றொரு ஆளுமையோடு சந்திக்கலாம். நன்றி.